ஸோ காய்ஸ், இப்போ நம்ம ஆன் தி வேல இருக்கிற பெஞ்ச்மார்க் டீ அண்ட் சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு தான் வந்திருக்கோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் என்ன எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டு சாக்லேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு டீ பவுடர்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே போகலாம். அதோட என்ட்ரன்ஸ் அதாங்க, இது அதோட என்ட்ரன்ஸு. ஸோ உள்ளே வந்துட்டோம். கைஸ், இது வந்து ஆக்சுவலாக கோகோ ஃப்ரூட்ஸ் வந்து எடுக்கக்கூடிய நட்டு தாங்க இது. ஆக்சுவலாக இது வந்து சாக்லேட்ஸுக்கு வந்து சாக்லேட் கூட மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஃப்ளேவருக்காக மிக்ஸ் பண்ணுவாங்க இதை வந்து. ஸோ இது எல்லாமே சாக்லேட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உண்டான மிஷின்ஸ் தான் எல்லாமே. அங்கே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுதா? அங்கே ஒரு இடத்துல நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸ் வந்து அங்கே செஞ்சு வச்சிருக்காங்க ஆக்சுவலாக. இது எல்லாமே ஒவ்வொரு ப்ராசஸிங்க்கு உண்டான மிஷின்ஸ் தான் எல்லாமே. சாக்லேட் தயாரிக்கிறதுக்கு உண்டான மிஷின் எல்லாமே. ஒரு சாம்பிள் கிடைக்கும், பார்க்கலாம். என்னக்கா சாம்பிள் அது? உள்ள வந்தோடனே சாம்பிள் கொடுக்குறாங்க. சாக்லேட்ஸ் எல்லாமே இங்கே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அது வந்து டார்க் சாக்லேட்டு, நடுவில் இருக்கிறது மில்க். இது வந்து செமி டார்க்கில் வரும். இப்போ நம்ம மேலே போகிறது வந்து டீ ஃபேக்ட்ரி தான் நம்ம போக போகிறோம். இப்போ வேட்டோ டீ ஃபேக்ட்ரி அண்டு சாக்லேட் சேல்ஸ் கவுண்டர், இந்த வழியாக தான் போகிறோம். ஸோ மேலே ஏறி வந்தாச்சு. என்ட்ரன்ஸ் ஃபீ வந்து ஒரு 10 ரூபா இருக்கும். என்ட்ரன்ஸ் ஃபீ வாங்கிடலாம். ஸோ இங்கே 2 டேக் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அது வந்து பில்லிங் பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து டிக்கெட்டு பாப்பாவுக்கு ஃப்ரீ தான். அடல்ட்டுக்கு தான் 10 ரூபா வாங்கியிருக்காங்க. டோட்டலி 20 ருபீஸ். டீயோட ஹிஸ்ட்ரி இங்கே போட்டிருக்காங்க. ஃபேக்ட்ரியிலேருந்து நம்ம மேலே ஏறி வந்தாலே இந்த வியூ அருமையான வியூவாக இருக்குங்க. இதே அப்படியே சும்மா வாவ்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, வாங்க உள்ள போகலாம். மக்களே, ப்ராசஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தெரியுது பார்த்தீங்களா, இந்த கன்வேயரில் வந்து டீ இலையை பச்சை இலையை போட்டுருவாங்க. அந்த பச்சை இலை என்னன்னா அந்த மிஷின் மூலமாக ஓடுது பார்த்தீங்களா, அந்த மிஷின் மூலமாக ஹீட் ஆகி அது என்ன ஆகும்னா அந்த இலையை காய வச்சு அந்த டீ பவுடராக அப்படியே வெளியே வரும். அப்போ அங்கே ஒரு மிஷின் வந்து சுற்றிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அந்த மிஷின் வந்து என்ன பண்ணுன்னா இலை, அதாவது சரியாக காயாத இலை தனியாக பவுடர் தனியாக பிரித்து அதை வேற ஒரு கன்வேயர் வழியாக, அதாவது இந்த ஒரு ட்ரம் வழியாக அதை அனுப்பி அந்த ட்ரம்மில் இருந்து வெளியே வந்து டீ பவுடராக வெளியே வந்துடும். ஸோ கைஸ், உள்ளே வந்தோம்னா டீ வந்து சாம்பிள் கொடுக்குறாங்க. டீக்கு உண்டான காஸ்ட் வந்து ஃப்ரீ தான், காசுலாம் வாங்குறது இல்லை. ஸோ அவங்ககிட்ட வந்து நான் ஒரு டீ சாம்பிள் வாங்கியிருக்கேன். எப்படின்னு குடிச்சிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. மசாலா டீயோட சாம்பிள் தான் நான் வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு குடிச்சிட்டு சொல்கிறேன். சூப்பராக இருக்குங்க. டீ மாதிரி இருக்குது உண்மையிலேயே. கூட கொஞ்சம் மசாலா ஃப்ளேவரும் நல்லா இருக்குது. உண்மையிலேயே ஒரு நல்ல அளவான ஒரு சர்க்கரையில் டீ ஃப்ளேவர் வந்து நல்லா எடுத்து காமிக்குது. டீ ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் ஃப்ளேவரு, இந்த மாதிரி மசாலா டீ, சாக்லேட் ஃப்ளேவரு, நார்மல் டீ, ஏலக்காய் டீ, இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையுமே வாங்கி குடிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சது எதுவும் வாங்கிட்டு போங்க, நல்லா இருக்கும். ஸோ கைஸ், நம்ம டீ சாம்பிள் குடிச்சிட்டு நம்ம அப்படியே இறங்கி வந்தோம்னா அங்கே சேல்ஸ் கவுண்டர் தான் இருக்குது. அப்படியே போகும். இங்கே சேல்ஸ் கவுண்டருக்கு உள்ளே வந்துடுறோம். ஸோ எல்லா வெரைட்டிஸுமே இருக்குங்க. இங்கே எல்லா வெரைட்டிஸ் டீ இருக்குது, எல்லா ஃப்ளேவர்ஸ்லேயும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எதுவும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம். இங்கே எல்லாருமே எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எதுவும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம். காய்ஸ், நாங்கள் உள்ள சேல்ஸ் கவுண்டர் வந்துட்டு ஒரு சாக்லேட் ஃப்ளேவர் 1/2 kg டீ பாக்கெட் வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம். என்ன வாங்கியிருக்கோம்னா, அதை எடுத்து காமிச்சிடு. சாக்லேட் ஃப்ளேவர் இது தான். ஸோ இது வந்து 500 கிராம் 250 ருபீஸ் வருது. இது ஆக்சுவலாக 260 ருபீஸ். இப்போ டேக் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த டேக் அங்கே கொடுத்துட்டு அங்கேருந்து பில் வாங்கிட்டு இங்கே வந்து பேமெண்ட் பண்ணணும். இங்கே வந்து பேமெண்ட் பண்ணினோடனே அவங்க வந்து டெலிவரி பில் கொடுப்பாங்க. அந்த டெலிவரி பில் வாங்கிட்டு நம்ம இங்கே வந்து கொடுத்தோம்னா அவங்க வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. வாங்கியாச்சா? ஓகே. ஸோ கைஸ், இப்போ நம்ம சாக்லேட் சேல்ஸ் கவுண்டருக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த வழி வந்து சாக்லேட் வாங்குறதுக்கு உண்டான சேல்ஸ் கவுண்டருக்கு உண்டான வழி ஆக்சுவலாக.
உள்ள போகலாம் வாங்க. ஸோ கைஸ், இங்கே மேலே ஒரு கவுண்டர், கீழே ஒரு கவுண்டர் இருக்குது. இப்போ மேலே வந்தோம்னா எல்லா ஃப்ளேவர்ஸ்லேயுமே இங்கே வந்து சாக்லேட்ஸ் வச்சுருப்பாங்க. எல்லாமே 100 grams தனியாக செப்பரேட்டாக வாங்கிக்கலாம். மிக்சடாகவும் இருக்குது, அதுக்கு தனியாக ரேட் வருது. இப்போ 140 இருந்து ஆரம்பிக்குது ஆக்சுவலாக விலை வந்து. ஸோ நாங்கள் வந்து 2 பாக்கெட் வாங்கியிருக்கோம். 200 grams ஒரு பாக்ஸும், அது மாதிரி 100 grams ஒரு பாக்ஸும் வாங்கியிருக்கோம். ஸோ கீழே நடந்து போனோம்னா கீழே ஒரு கவுண்டர் இருக்குது. கீழே மேலே என்ன இருந்துச்சோ அதை தான் கீழேயும் வச்சுருக்காங்க. 2 கவுண்டரு, டவுன் ஸ்டேரும் கீழே அப்ஸ்டேரும் டவுன் ஸ்டேருமா இருக்கும். ஸோ எல்லாமே ஒரே இடம் தான். மேலேயும் கீழேயும் ஒரே ஃப்ளேவர்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம இதுக்குள்ளே போகிறதுக்கு நம்ம போகாமல் வெளியே போயிடலாம். இங்கே ஊட்டி ஸ்பெஷல் வர்க்கி அவைலபிள்னு போட்டிருக்காங்க. மேலே சாக்லேட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு கீழே இறங்கி வந்தீங்கன்னா இங்கே கீழே வர்க்கி இதெல்லாம் ஊட்டி வர்க்கிலாம் விற்றுட்ருப்பாங்க. தேவைப்பட்டால் இங்கேயே வாங்கிக்கலாம். வெளியே வந்தாலும் இங்கே நிறையா ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஃபேன்சி பர்ச்சேஸ் செய்யறதுனால நீங்கள் பண்ணிக்கலாம். நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது இங்கே. இங்கே வாட்சஸ்லாம் நிறைய லோக்கல் வாட்சஸ்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுட்ருக்காங்க. இப்போ நான் காமிக்கிறது வந்து வாட்சஸ் தான். எல்லாமே வாட்சஸ் வெரைட்டிஸ்லாம் நிறையா இருக்கும். பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வெளியே போகிறதுக்கு உண்டான வழி. ப்ரைஸ் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம இப்போ வெளியே போயிட்டுருக்கோம். பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்து நம்ம வெளியே போயிட்டுருக்கோம். என்னோட அடுத்த பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி போட் ஹவுஸுக்கு போகிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு விதம் எல்லாமே இன்றைக்கெல்லாம் கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். சரி வாங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும், இந்த பெஞ்ச்மார்க் சாக்லேட் ஃபேக்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விஷயம்னா அவங்களுக்கு தான் பொறுமை வேணும். பொறுமை மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குது. ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருந்தாலும் எதை வாங்கணும் வாங்கக்கூடாதுங்கிறத வந்து நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா பார்க்குற எல்லாமே வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்ணை முன்னாடி எல்லாமே வாங்கி காசு வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்கள் வாங்குங்க. ஓகேங்களா?